காரைக்கால் எழும்பூர் விரைவு ரயில் தாம்பரத்தோடு நிறுத்தப்பட்டதால் மும்மத பக்தர்கள், நோயாளிகள் என பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் எழும்பூர் வரை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. ஒரு காலத்தில் தென்னிந்திய ரயில்வே கம்பெனியின் தலைமை அலுவலமாக இருந்த இடம் நாகை. காரைக்கால் மற்றும் நாகையிலிருந்து பயணிகள் மற்றும் விரைவு ரயில்கள் சென்னை, திருச்சி, கொல்லம், பெங்களூரு, கோவா, தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் சென்னை எழும்பூர் வரை தினசரி இயக்கப்படும் ஒரே ஒரு இரவு நேர காரைக்கால் எழும்பூர் ரயில் சேவை தற்போது தாம்பரத்தோடு நிறுத்தப்பட்டுள்ளது. நான் இப்போ தற்சமயம் மெட்ராஸ் போகிறதுக்காக நான் எக்மோர் போகிறதுக்கு இருக்கிறேன். இப்போ தாம்பரத்தோடு நிற்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஃபேமிலியோடு போகிறதுக்கு இப்போ வயதானவர்கள் இங்கே ஹேண்டிகேப்ஸ் நிறையா இருக்கிறதுனால எங்களுக்கு அங்கேருந்து மாறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இதை எங்களுக்கு எக்மோர் முறையும் எங்களுக்கு அதை நீடித்து கொடுக்கணும். மேலும் இங்கிருந்து ஓடி கொண்டு இருந்த ட்ரெயின்கள் முக்கால்வாசியை நிப்பாட்டி விட்டார்கள். காரணம், நிலக்கரி ஏற்றம் எடுத்து செல்வதற்காக மட்டும் காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ள ரயில்வே ட்ராக்குகளை பயன்படுத்துறதுக்கு வச்சுருக்காங்களே தவிர பயணிகளுக்கு எந்தவித சௌரியங்களை குறைத்து விட்டார்கள். இங்கிருந்து ஒரே ஒரு ரயில் தான் விரைவு ரயிலாக சென்னைக்கு சென்று கொண்டிருந்தது. அந்த ரயில் தாம்பரத்தோடு நிறுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு தண்டவாள பராமரிப்பின் காரணமாக நிறுத்துறேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது அதை தொடர்ந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இதனால் மக்களுக்கு மிகுந்த சிரமமோ கஷ்டமோ ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. நாகை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நாகை மட்டுமே ரயில் பணிகள் டிக்கெட் வருவாயாக 24 கோடியே 66 லட்சம் ரூபாய் ஈட்டுவதாக ரயில் பயணிகள் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். நாகை நாகூர் வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தை அம்ரித் பாரத் திட்டத்தில் சேர்த்து மேம்படுத்த வேண்டும் எனவும், காரைக்கால் திருநள்ளார் பேரளம் 23 அகலப்பாதை பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு விட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். நாகப்பட்டினம் இந்த வருடம் 24.66 கோடி ரூபாய் பயணிகள் வருவாய் ஈட்டி NSC 3ங்கிற கிரேடுக்கு போய்விட்டது. ஆனால் ரயில் வசதிகள் எங்குமே செய்வதில்லை. கேட்டால் அதற்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நிலக்கரி தினசரி அதிக அளவில் இங்கேருந்து போகிறதுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். மக்களை திருச்சி கோட்டை ரயில்வே மறந்து விட்டதா என பொதுமக்கள் அனைவரும் எங்களை கேள்வி கேட்கிறார்கள். ஒரு நாளைக்கு 8 தடவை நிலக்கரி ஏற்றிட்டு போகிறாங்க. சுமார் 2 கோடியிலேருந்து 3.5 கோடி வரை வருமானம் வருது. அதனால் இங்கே மக்களை சுத்தமாக மறந்து விட்டார்கள். இது குறித்து நாகை MP வை செல்வராஜிடம் கேட்டபோது, ரயில் பாதைக்கும் ரயில் இயக்கத்திற்கும் கடைமடை பகுதியாகவே நாகை உள்ளதாக அவர் தெரிவித்தார். புதிய ரயில்கள் புதிய கட்டமைப்புகளுடன் இயக்கப்பட வேண்டும், அதுபோலவே நிறுத்தப்பட்ட ரயில்களை மீண்டும் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை ரயில்வேயிடம் வலியுறுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். தாம்பரத்திலிருந்து நிறுத்திவிட்டால் அதற்கு பிறகு சென்னைக்கு, மையத்திற்கு அல்லது தலைமைச் செயலகத்துக்கு, அரசு அலுவலகங்களுக்கு, மருத்துவமனைகளுக்கு இதெல்லாம் செல்வதற்கு மிகவும் சிரமப்படுவார்கள். ஆகவே அதே போல் டெல்லிக்கு அல்லது வெளி மாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய அந்த ரயில்வே போக்குவரத்து என்பதும் தடைபடும். ஆகவே எல்லா ரயில்களையும், குறிப்பாக இப்போது காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ரயிலை தாம்பரத்தோடு நிறுத்தியிருக்கிறார்கள். இன்னும் பல ரயில்களை நிறுத்தப் போகிறார்கள். ஆக இதை நிறுத்துவதற்கு அனுமதிக்கக்கூடாது. எல்லா ரயில்களும் எழும்பூர் வரை செல்ல வேண்டும். அப்போது தான் அவர்கள் சென்ட்ரலுக்கோ அல்ல மற்ற இடங்களுக்கு செல்ல முடியும். ஆக எல்லா ரயில்களையும் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். பயணிகளின் சிரமத்தை தவிர்க்கும் வகையில் விரைவு ரயிலை மீண்டும் எழும்பூர் வரை இயக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் நாகை பகுதி மக்கள். புதிய தலைமுறைக்காக நாகை செய்தியாளர் ந. விஷ்ணுவர்தன் மற்றும் மன்னார்குடி செய்தியாளர் விஜயகுமார்.